This Pongal season, come meet the mermaid with over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. நெக்ஸ்ட் லெவல் இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸில் கிராண்டாக இருக்குது ரொம்ப சஸ்பென்ஸ் இருந்துச்சு படத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட் இருந்துச்சு அப்பா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக புரிஞ்சு ஹை குவாலிட்டி ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்குது எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு ரிசீவ் சச் ரெஸ்பான்ஸ் ஐ ஹவ் காட் தி அக்செப்டன்ஸ் ஃப்ரம் த பீப்புள் வெரி ஹாப்பி அருண் விஜய் சாருக்கும் அந்த குழந்தைக்கும் இருக்கிற அந்த எமோஷனல் பாண்டே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அந்த படம் பார்க்கும்போது வெறும் ஆக்ஷன் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராமல் எமோஷன்ஸாக ரொம்ப நல்லா ஒர்க் அவுட். அப்பா இல்லை என் குழந்தை ஹாஸ்பிட்டல் இருக்கா, இது 2 நாள் சர்ஜரி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் மேடம். இது என்ன கதை? There is some confusion மேடம். Please listen to me மேடம். இன்டர்வல் ஏன் விட்டாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு விறுவிறுப்பான ஒரு படம். அருண் விஜய் ஒரு நல்ல நண்பன், ஏஎல் விஜய் ஒரு நல்ல நண்பர். ரைட்டில் செம்மையாக தரமாக இருக்குது. கிரேசி ரெஸ்பான்ஸ். அருண் விஜய் சார், ஏபி ஜாக்சன் மேடம், அப்புறம் பரத் அண்ணா, அபி எல்லாரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு எஸ்பெஷலி வில்லன் கூட ட்ராவல் ஆகுறதுனால அவங்கள சைட் ஆஃப் ஸ்டோரி ஃபுல்லாகவே நல்லா பார்த்துருக்கேன். ஸோ ஹி ஹஸ் டன் அன் அமேசிங் ஜாப். அவ்வளோ கிரிப்பிங்காக இருக்குது. ஆரம்பித்த நிமிஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு டல் மொமெண்ட் கிடையாது. இந்த மாதிரி நல்ல படங்கள் வரணும், வெற்றி பெறணும், தியேட்டரில் பெரிய வசூல் சாதனையை கிரியேட் பண்ணணும். ஏஎல் விஜய் சாருக்கும் அருணுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் அமேசிங்காக இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா இது வந்து அருண் இருந்தால் கண்டிப்பாக ஆக்ஷன் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் கலந்து ஒரு குழந்தை அப்பா பாசம் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்பா இல்லை என் குழந்தை ஹாஸ்பிட்டல் இருக்கா, இது 2 நாள் சர்ஜரி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் மேடம். இது என்ன கதை? There is some confusion மேடம். Please listen to me மேடம். அந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து அருண் விஜய் யாருன்னு ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஏமி ஜாக்சன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் பார்க்குற ஃபீல்டில் டாக்டர் விஜய் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் டேஸை படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு செலிப்ரேஷன், நல்ல வரவேற்பு கிடைக்கும். அது வந்து கண்டிப்பாக அருண் விஜய் அண்ட் விஜயோட மிஷன் படம் வந்து கண்டிப்பாக பூர்த்தி பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் எல்லாரையும் ஈர்த்திருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ரிவ்யூஸ் நிறைய பார்க்குறோம் ஆன்லைனில், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பேசினாங்க. ஸோ இட்ஸ் ஆல் குட். க்ரேஸியாக வந்திருக்கு. லாகே இல்லை, சீட் கார்னரில் உட்கார வைக்கிறது, இன்டர்மிஷனில் ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப எங்கேஜிங்காக போகுது. சூப்பராக இருந்த ப்ரோ, வேறு லெவல். லாஸ்ட்டுண்ணா படம் சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது. மியூசிக்லாம் நல்லா இருந்தது. மியூசிக் ஜி பிரகாஷ்லாம் கலக்கிட்டாரு. பிஜிஎம் எல்லாமே, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது ப்ரோ, நிஜமாகவே நல்லா இருக்குது. நார்மலாக இல்லாமல் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. எல்லாமே அல்டிமேட்டு, சூப்பராக பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். நல்லா இருக்கு ப்ரோ. சார், இவங்களை நீங்கள் சூஸ் பண்ணதுக்காக பாம்பே வரைக்கும் கால் போய் அப்புறம் அவங்க டேடி வந்து உங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காருன்னு கண்டுபிடிச்சு நீங்க அப்புறமா அவங்கள பார்த்தீங்க, ஆடிஷன் கூப்பிட்டீங்க, நான் கேள்விப்பட்டேன். நான் ஒர்க் பண்ண அர்ஜுன் கல்யாணமே ஆகலை. அர்ஜுன் கல்யாணம் ஆச்சா இல்லை, அப்போ தான் ஆயிருந்தது. ஆமாம், அப்போ ஜஸ்ட் பேபி பார்ன் நான் சொன்னார். நம்ம அர்ஜுன் இவ்வளோ பெரிய குழந்தைக்குன்னு தெரியாது நமக்கு. அப்புறம் வந்து பாம்பேலேருந்து ஒருத்தர் நாங்கள் ஆடிஷன் போது பாம்பேலேருந்து ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம அர்ஜுன் டாக்டர் அப்படின்னு தான் தெரிஞ்சுது. பாம்பே கட் பண்ணு. நீங்கள் வந்து இவங்களை ஒரு ஆடில் பார்த்து அந்த ஆட்லேருந்து அவங்கள கண்டுபிடிச்சி சார் திருப்பி இவர் வந்து அப்படியே அர்ஜுன் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடந்து. ஆமாம் சார், நான் வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சேன் சார். அவர் கண்டுபிடிக்கிறதுல மன்னன். குழந்தைங்களை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுறதுல ஐ திங்க் இஸ் குட் அட் இட். எஸ். ஸோ ஹலோ, ஓகே, நீங்க சொல்லுங்க, how was experience in this movie? நல்லா இருந்துச்சு. நல்லா. வாவ். ஓகே, நான் ஒன்னு கேள்விப்பட்டேன், லைக் உங்களுக்கு குளிரும் அப்படிங்கிறதுக்காக ஏஎல் விஜய் சாரே உங்களை வந்து கார்ல இருந்து கூட்டிட்டு போவாராமே. ஆமா, வாட் ஹேப்பன்? ஆக்சுவலி அங்க நைட்லாம் குளிரு. அப்புறம் அப்புறம் அம்மா என்னோட ஸ்டாக்கிங்ஸ் போட்டு கார்க்குள் டைரக்டர் வந்து கார்க்குள்ள வச்சுட்டாங்க. ஆமா, அவங்களுக்காக நீங்க ஸ்பெஷலா உங்களோட கார்ல வந்து ஹீட்டர் போட்டு நீங்களே வந்து கூட்டிட்டு போவீங்களாமே சார்? குழந்தை இல்லையா பாவம், நமக்கே தாங்க முடியாது குளிர். லண்டனில் பயங்கர குளிர். ஆமாம், நாங்கள் ஷூட் பண்ண டைமில் ரொம்ப குளிர், நைட் வேறு ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் குழந்தை இல்லையா, நமக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுன்றது டெஃபினட்டாக. ஹவ் கேன் ஷீ பேர் தட் பெயின்? நாங்க வந்து இவ்வளவு படம் எல்லாமே ரொம்ப சாந்தமா இருந்து நாங்க பார்த்துருக்கோம் சார். தலைவா ஒரு ரேஞ்சில் இருக்கும், இது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது சார் இந்த படத்துல? ஓகே, ஐ வாண்ட் டு இட் அப்படின்னு. இல்லை, அந்த கோர் அந்த எமோஷனல் பிளாட் இருக்கு இல்லையா, அந்த டிரைவே, கதையோட அந்த போக்கு, அதோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே எனக்கு பெரிய எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா அந்த 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 அண்டர்லைன்
எமோஷன்ஸோட ஒரு ஆக்ஷன் கலந்து அந்த மிஷன் டைட்டிலுக்கு ஏத்தாப்புல ஒரு விஷயம் ஒன்று இருக்குது எண்டில். ஸோ விச் ஐ ஃபெல்ட் அது ஒரு ரேசி ஸ்க்ரீன் ப்ளே ஒன்று ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் டு எண்ட் கிளைமேக்ஸ் முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸை க்ளூ பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்கிரிப்டில் ஸ்க்ரீன் ப்ளே அமைஞ்சிருந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ப்ளஸ் விஜயோட மேக்கிங் எனக்கு அவர் சொல்லும் போதே அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவார்ன்ற விஷயம் எனக்கு அப்பயே எனக்கு இதாகிடுச்சு. ஸோ விச் ஐ ஃபெல்ட் இவ்வளோ ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஃபிலிம் அண்ட் இப்படி ஒரு ஸ்டார் காஸ்ட் வித் லவ்லி டெக்னீஷியன்ஸ். ஐ திங்க் ஒன் ஃபிலிம் நம்ம மிஸ் பண்ண முடியாத ஒரு படம். எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் இதில் என்னோட இன்புட் யூனோ ஒரு யூ ஜஸ்ட் நீட் அ பிளாட்ஃபார்ம் டு எக்ஸிபிட் யுவர் திங்ஸ். ஸோ அது வந்து எனக்கு நல்ல ஒரு களம் எனக்கு அமைச்சு கொடுத்தாரு. விச் ஐ ஃபெல்ட் இந்த படத்தில் நீங்கள் ஆடியன்ஸ் பார்க்கும் போது தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஆக்சுவலாக ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சது சார். ஒரு விக்டருக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்ச ஒரு செம்மையாக நீங்கள் ஒரு வேற ஒரு மாடுலேஷன் இருந்தீங்க பார்க்கும்போது எங்களுக்கு அதில். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் நிறையா உங்களுக்கு அடியெல்லாம் பட்டுதுன்னு கேள்விப்பட்டோமே சார். ஹேமர் தூக்கும் போது அடிபட்டுது இல்லை நிறைய அடி இருந்துச்சு. பிகாஸ் இட் வாஸ் அ டாஸ்கிங். கொஞ்சம் பாடி டுக் அ டோல் தான். பிகாஸ் நிறைய ஃபிசிக்கல் சேலஞ்சஸ் இருந்தது எல்லா ஆக்ஷன்லேயும். பிகாஸ் ஒன்றும் அசால்ட்டாக போகிற இது கிடையாது. எல்லாமே ஒன்று பஸ்ஸுக்குள்ளே ஆக்ஷன்னாக இருக்கும், இல்லைன்னா அந்த க்ரௌடில் இருக்கிற ஆக்ஷன் அண்ட் அந்த சேஸ் எல்லாமே வாஸ் லைக் அந்த எமோஷனோடு இருக்கும் போது எங்கேயுமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் சில விஷயங்கள் போகும். அப்போது கொஞ்சம் அடிப்படை தான் செஞ்சிச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே தட்ஸ் மை அது எனக்கு வந்து ஐ லைக் இட். ஸோ அடிப்படுறதுன்னு இல்லை, எனக்கு ஐ லைக் டு டூ ஸ்டஃப் விச் இஸ் சேலஞ்சிங். ஸோ அப்போது சின்ன விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அதை கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அப்புறம் லைஃப் ஒன்றுமே இல்லைல்ல. ஸோ அது வந்து ஐ என்ஜாய். அடிப்பட்டாலும் திருப்பி அதே விஷயத்தை நான் திருப்பி பண்ணுவேன். அதனால ஐ எம் நாட் ஸ்கேர்ட் ஆஃப் டூயிங் இட் பிகாஸ் ஐ லவ் டூயிங் இட். அண்ட் அதனால ஆடியன்ஸ் வந்து எக்ஸைட் ஆகும்போது எனக்கு அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. சார் ஏமி ஜாக்சன் நாங்கள் துரையம்மாவாக பார்த்தோம் சார். இப்போ அப்படியே பார்த்தா அவங்க வந்து வேற மாதிரி ஸ்டண்ட், அவங்க எல்லா பக்கமும் அவங்க ஜம்ப் பண்ணுறாங்க சார். ஸோ நீங்கள் எப்படி அவங்க சூஸ் பண்ணீங்க? இல்லை, ஏமி மெட்ராஸ் பண்ணதுக்கு பர்ஃபெக்ட் டெய்லர் மேட் ஹீரோயினாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி, நாட் ஃபோர்ஸ்ஃபுல்லி ஒரு எல்லா படத்துலையும் அப்படிலாம் யோசிச்சது கிடையாது. பட் இந்த ஒரு இங்கிலீஷ் காப்பாக இருக்கும் போது ஏமி ஆல்சோ க்ரோன் ஃப்ரம் 15 இயர்ஸ் மெட்ராஸ் படம் வந்துட்டு. ஸோ பார்த்தா அப்படியே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக அந்த ரோலுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆனாங்க. அகெயின் ஆஃப்டர் 2-3 இயர்ஸ் ஷீ இஸ் கமிங் பேக் 2.0 அப்புறம் இப்போ திருப்பி வராங்க. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி அகெயின் அ குட் கம் பேக் ஃபார் ஹர். அண்ட் ஷீ டிட் அ பிரில்லியன்ட் ஜாப். ஆக்ஷன் வந்து புதுசாக அவங்களுக்கு, அதுக்காக பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி சில்வா மாஸ்டர் கிட்ட அதோட வீடியோ கூட ரிலீஸ் ஆயிருக்கு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் பாருங்கள், ஷி ஹஸ் டன் an amazing job. This Pongal season, come meet the mermaid with over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.